பிரான்சின் 87வது பிராந்தியத்தில் தனது வீட்டில் உள்ள குளவிக்கூட்டை கலைக்க முயன்ற நபருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் முழு வீடும் எரிந்து நாசமாகியுள்ளது. லிமோஜ் பகுதியில் உள்ள வீட்டின் கூரையில் இருந்த குளவிக்கூட்டை தீப்பந்தம் மூலம் அழிக்க முயன்றபோது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. 35 வயதான வீட்டின் உரிமையாளர் தானே கட்டிய தனது வீட்டின் கூரையில் இருந்த குளவிகளை விரட்ட முயன்றபோது எதிர்பாராத விதமாக தீக்கூரை முழுவதும் பரவியது. தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் வீட்டின் பெரும் பகுதி சேதமடைந்தது. இதில் அந்த நபருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட நபரின் கர்ப்பிணி மனைவியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தற்போது இந்த தம்பதியினர் அண்டை வீட்டார் பராமரிப்பில் தங்கியுள்ளனர். கூரையில் இருந்த இன்சுலேஷன் பொருட்கள் எளிதில் தீப்பற்றியதே இந்த விபத்துக்கு காரணம் என்று தெரிய வருகிறது. குடியிருப்பு பகுதிகளில் குளவிக்கூட்டுகளை கண்டால் பொதுமக்கள் அவற்றை நீக்கவோ அல்லது நெருங்கவோ வேண்டாம் என்று தீயணைப்புத்துறை எச்சரித்தது. இதற்கு பதிலாக பூச்சிக்கட்டுப்பாட்டுத்துறை நிபுணர்களை தொடர்பு கொள்வதே பாதுகாப்பானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குளவிகளை கொள்வதற்கு தீ வைப்பது அல்லது புகை போடுவது போன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடக்கூடாது என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் குளவிக்கடியால் உடலில் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளதால் முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி அவற்றை அணுகுவது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று அதிகாரிகள் கூறினர்.